ஹே காய்ஸ், வெல்கம் டு சுகாஸ் கலரி யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு 1 யூஸ் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்துகிட்டு அந்த வாட்டர் பாட்டிலை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட மேல் பாட்டில் அந்த மூடி இருக்கிற பார்ட் மட்டும் கட் பண்ணி அதை தனியாக எடுத்துடலாம். அந்த மூடி இருக்கிறது நமக்கு தேவையில்லை. இப்போது இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாட்டிலோட அடிப்பக்கத்துலேருந்து ஒரு 2 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இந்த பீஸ்லேயும் அடிப்பக்கத்துலேருந்து ஒரு இன்ச் மட்டும் விட்டுட்டு அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் அதோட மேல் பக்கத்தில் மட்டும் இந்த மாதிரி சின்னதாக மடித்து விட்டுருங்க. இதே மாதிரி எல்லாத்துலேயும் சின்னதாக மடித்து விட்டுடலாம். மடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தெர்மாக்கோல் பால்ஸ் எடுத்துகிட்டு ஃபெவிகால் போட்டுட்டு அதோட மேல் பக்கம் மட்டும் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒட்டி விட்டுடலாம். இப்போ என்ன கிராஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கட் பண்ணியிருக்கிற எல்லாத்துலேயுமே எடுத்து ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த பார்ட்டையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி விரித்து விட்டுடலாம். இது அடிப்பக்கத்தில் வரப்போகிறது, அதனால இந்த மாதிரி விரித்து விட்டுட்டிங்கன்னா ஃப்ளார் மாதிரி இருக்கும். அதுக்காகத்தான். இப்போ இதுலேயும் அந்த மாதிரி தெர்மாக்கோல் பால்ஸ் எடுத்துகிட்டு அதோட மேல் பக்கத்தில் ஒட்டிக்கலாம். இது ஒட்டும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது இதை ஒட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த மேல் பாட்டையும் எடுத்து இதோட உள்ளே வச்சிடலாம். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் இந்த மாதிரி மணல் எடுத்துகிட்டு அதோட சென்டரில் போட்டு விட்டுடலாம். இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அப்போ தான் காற்றுக்கு பறக்காது. நம்ம ஒரு இடத்துல பீஸாக வச்சா கூட அழகாக இருக்கும். இந்த ஃப்ளாரை நம்ம சென்டரில் வைக்க போகிறோம். இது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கிராஃப்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.